நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நம்ம சிலுவை பாடு வழிபாட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவனுடைய எல்லா பாடுகள் வழியாக வருகிற விமோசனத்தை நாம எடுத்து உரைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவரை உயர்த்துகிறோம் நாம. பிரைஸ் தி லார்ட். அவரை உயர்த்தி பிடிக்கிறோம் நாம. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜனங்க பார்ப்பாங்க, நம்பாதவங்களெல்லாம் பார்த்து நம்பிக்கைக்குள்ள வந்துருவாங்க. ஹல்லேலூயா. காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், I will draw them to myself. ஹல்லேலூயா. அவங்களை என் பட்சத்துல என் பக்கத்துல நான் இழுத்திடுவேன். பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஆக்க மாட்டார் ஆண்டவர், அடைக்கலம் கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகாத்மா காந்தி அடிகளார், ஹல்லேலூயா, இந்த பைபிள் வசனம் எவ்வளோ தூரம் அவருக்கு தொடப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவர் ஃபைட் பண்ணும் பொழுது அஹிம்சாவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், அஹிம்சாவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதாவது நோ வயலேஷன். பிரைஸ் தி லார்ட். அமைதலாக நாம் ஆந்தோலன் பண்ணுவோம், அமைதலாக நாம் ஃபைட் பண்ணுவோம், எப்படியாவது விடுதலையை வாங்கி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவருக்கு டச்சான ஒரு வசனம் பைபிளில் எழுதியிருக்கு, நியூ டெஸ்டமெண்ட். ஹல்லேலூயா. உன்னை யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை காண்பி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே ட்ரூப்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க, மட்டையில் எல்லா அடியும் வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் அவங்க ரீடாலியேட் பண்ணலை, அவங்க எதிர்த்து நிற்கலை, அவங்க ஃபைட் பண்ணாமல் அமைதலாக இருந்து திரும்பி அமைதலான ஒரு நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட்டை அவங்க செய்கிறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மகாத்மா காந்தி பாருங்க, பைபிளை படிச்சுட்டு அவர் கடைப்பிடிக்கிறாரு. அவர் பரலோகம் போவாரா இல்லையா? அவர் ஹிந்து தான். ஹல்லேலூயா. ஆனால் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அவருக்கு டச் ஆகி அதை கடைப்பிடிக்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைபிடிக்கணும். அதான் நோக்கி பார்க்கிறதுக்கு அடையாளம் கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 ஒரு அனுபவத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மளை அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக செய்யும். இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. வேத வசனத்தோடவே நம்ம செபிக்கணும். பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. ஜபம் பண்ணும்போது ஜெபமால இருக்கணும், ஜெப புஸ்தகம் இருக்கணும், நவீனா புக்ஸ் இருக்கணும், தப்பே இல்லை. ஹல்லேலூயா. பைபிள் நிச்சயமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வாக்குறுதி ஆண்டவர் பேசின வசனம் இதுல தானே எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த பைபிள் வசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்ல வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அறிக்கை இட வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அதை அறிக்கை செய்யும் பொழுது வேலை நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த அறிக்கையோட கூட நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபம் 100% கேட்கப்படும். ஏன்னா பைபிள் வசனம் அழியாதது, உண்மையுள்ளது, இரு பக்கமும் பட்டயமா இருக்கக்கூடியது, ஊடுருவி குத்தக்கூடியது, செயல்படாம திரும்பி வராது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது செயல்பட்டே போகும். பிரைஸ் தி லார்ட். அது ஆண்டவர் காதுக்குள்ளர இருதயத்துக்குள்ளர போகாம அது திரும்பி வராது. ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தோட பேக் பண்ணி உங்க ஜெபத்தை மேல் உலகத்துக்கு அனுப்பி விடுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மீதி வசனம் எல்லாம் ரொம்ப சிம்பிள் வசனம். இப்போ நான் ரொம்ப முக்கியமான வசனத்துக்கு வரப்போகிறேன். 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அது விட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு சிம்பிள் வசனத்துக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா.
திருப்பாடல் 123க்கு வர்றதுக்கு முன்னாடி எபிரிய நூல் 12:2 என்ன எழுதியிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எபிரிய நூல் 12வது அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 2வது வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், ஹல்லேலூயா, 12:2 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்பிக்கையை தொடங்கிய வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர்தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பவுலடிகளார் தன்னுடைய சீக்ரெட் ட்ரூத், பவுலடிகளாரா யாருன்னு தெரியாது, ஆனால் இதுக்குள்ள நம்ம வாசிக்கும் பொழுது சீக்ரெட் ட்ரூத் ஒன்று தெரியுது. நம்ம எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இதோ நம்பிக்கையை தொடங்கினது ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் த ஃபெய்த். அல்லேலூயா. ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். அல்லேலூயா. நம்மளுடைய நம்பிக்கையை என்னுடைய ஆத்தர்னு சொல்லும் பொழுது அவர் தான் எஜமானன். அல்லேலூயா. அவர் சொல்லி தான் நம்பிக்கை உருவாகுது. அல்லேலூயா. அவர் தொடங்கி வச்சார் நம்பிக்கை, அவர் நிறைவு செய்கிறார் நம்பிக்கை. அவர் ஆல்பாவுமா இருக்கிறார், அவர் ஒமேகாவுமா இருக்கிறார், அவர் தொடக்கமும் முடிவுமாய் அவரே இருக்கிறவர். அல்லேலூயா. அவரை நாம நோக்கி பார்க்கணும், அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும், அவருக்குள்ள நம்மளுடைய இருதயத்தை கொடுத்து விடணும். பிரியமானவர்களே, சுரட்சிதமா இருப்போம், எல்லா காரியம் நிறைவேறும். ஏன்னா அவர் நம்ம மேல அக்கறையோடு இருக்கிறார். அவர் வெக்கத்துக்குள்ளாகாதபடிக்கு சிலுவையை கூட சுமக்கிறார். அல்லேலூயா. சிலுவை பாடுகள் கூட அவருக்கு ஒண்ணும் இல்லை, நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தகப்பன் அவர். அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளோ அன்பு செய்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஓரளவுக்கு தான் அன்பு செய்வாங்க. அல்லேலூயா. நம்ம அருள்நாதர் அப்படி இல்லை, எதை வேணாலும் தியாகம் பண்ணி உங்களை காப்பாற்றிடுவார். அல்லேலூயா. அவ்வளோ தூரத்துக்கு அவர் அன்பு நிறைந்தவர். விசுவாசத்தின் தொடக்கம், விசுவாசத்தின் முடிவு, அல்லேலூயா, அவர்தான். அல்லேலூயா. எபிரேய நூல்காரர் சொல்லுகிறார், நீ அவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனமும் படித்தா நல்லா இருக்கும். அதில் எழுதி இருக்குது பாருங்க, எவ்வளவோ நம்ம காத்துல அலையிற மாதிரி சில காரியங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அத்தனைக்கும் மத்தியில நாம சூஸ் பண்றது ஒண்ணுதான், சூஸ் லைஃப். அல்லேலூயா. டியூட்ரானமி இணைச்சட்டம் 30:15 போட்டிருக்குது. அல்லேலூயா. உனக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. நீ எதை சூஸ் பண்றியோ சூஸ் பண்ணு. அல்லேலூயா. போய் இல்லாததெல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஏமாந்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். இதோ இப்போ இருக்கிறார், அவர் தான் பேசுகிறார், அவர் தான் அந்த மைக்கில் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் மேல நம்ம நோக்கத்தை வைப்போம், நம்ம பார்வையை வைப்போம். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில், பிரைஸ் தி லார்ட், பேதுரு அந்த தண்ணீரில் பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. அவர் சொன்னார், இயேசு தண்ணீரில் நடந்தா நானும் நடக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் நடக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இயேசுவை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நடந்தாரு. அவருடைய பார்வை தப்பி போய் வேற பக்கம்
பக்கம் போனதும் விழுக ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கத்துறாரு, அவர் இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு. ஹல்லேலூயா. இயேசு உடனே பிடிச்சார் கையை. ஹல்லேலூயா. எங்க உன் நம்பிக்கை போச்சு? பிரைஸ் தி லார்ட். ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? ஹல்லேலூயா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் வழியாக நாம பார்க்க வேண்டியது, அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கியே பார்ப்போம். நம்ம கண் பார்வை தப்பி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. 2 மாஸ்டருக்கு நாம எஜமானனா ஆக முடியாது. 2 மாஸ்டர் நமக்கு எஜமானனா ஆக முடியாது. ஹல்லேலூயா. நாம பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24. நம்மளுடைய மாஸ்டர், அதோ நம்ம நோக்கி பார்க்கிற அந்த தெய்வம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஊடுருவி குத்தப்பட்ட அந்த தெய்வம் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. வேற இல்லை பிரியமானவர்களே. ஏமாந்து போக வேண்டாம். இந்த டெசிஷன் எடுப்போம், அந்த டெசிஷன் எடுப்போம் பிடாதீங்க. ஹல்லேலூயா. அது ராங் டெசிஷனாக இருக்கும், அது அலமோதுகிற டெசிஷனாக இருக்கிறோம், நம்மளை டாப்ஸி டர்வி குட்டிக்கரணம் போடுகிற டெசிஷனாக இருந்துடும். ஹல்லேலூயா. ஒரே டெசிஷன், ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னை நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனாக வாழ்ந்த பொழுதும் கூட அவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 8:29 அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் நோக்கமெல்லாம் என் ஆண்டவர் என் கடவுள் தான். என்னை அனுப்பிய என் கடவுளை நான் எப்பொழுதுமே நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நான் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சித்தம் தவறி எதுவுமே அவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்ம ப்ளீஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவர் வழியா வருகிற அந்த வசனத்தை மட்டும் நெஞ்சுக்குள்ள போட்டுருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரு டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ன்ற ஒரு வரம் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் வரத்தை ஆண்டவர் வார்த்தை வழியாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வழிபாடு வழியாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை வழியாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்குள்ள பாருங்க, டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். ஹல்லேலூயா. பகுத்தறிவின் வரம் இருக்குது. ஆவிகளை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஆவி என்னோட கூட டீல் பண்ணுது, ஏமாந்துடக்கூடாது. இது கடவுளுடைய ஆவிதானே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்படியே நான் இருப்பேன். என்ன ஆனாலும் எனக்கு என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் அவருக்கு மகிமை செலுத்துவேன். ஹல்லேலூயா. தாழ்ந்து போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகர் சொல்கிறோம், உங்ககிட்ட இருந்து இல்லை நாங்கள் ஞானஸ்தானம் வாங்கணும், நீங்கள் எப்படி இப்படி வரீங்கன்னு. இப்படி தான் ஆண்டவனுடைய திருவுளத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்பா. பிரைஸ் தி லார்ட். யோவான் ஸ்நானகர்கிட்டயே ஆண்டவர் அப்படி பேசுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் தாழ்ந்து போகிறார். நாம ஏன் தாழ்ந்து போகக்கூடாது? வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? மேற்றுமையோடு இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அதோ அவரை நோக்கி பார்ப்போம். இன்னொரு வசனம் பிடிச்சிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, 123 திருப்பாடல். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரரு நாய் பிரியர். ஹல்லேலூயா. நாய்களுக்கெல்லாம் சோறு போடுவார் இவர். பிரைஸ் தி லார்ட். காலையிலையும் போடுவார், மாலையிலையும் நைட்டில் போட்டுருவார். ஆனால் அவங்க வீட்டு வாசப்படியெல்லாம் போட மாட்டாங்க, அழுக்காயிடும். ஹல்லேலூயா. வேறு யாராவது இருக்கிறாங்களா பக்கத்து வீடு, அந்த வீடு, அங்கே போய் போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ பழக்கம் அந்த நாய்க்கு. காலையில் ஆனால் அங்கே வந்து அப்படி பார்க்கும் அவங்க வீட்டு பால்கனி. பிரைஸ் தி லார்ட். எப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏதாவது இருக்கா ரொட்டி, இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த சங்கீதக்காரனுடைய எழுத்தை பாருங்க பிரியமானவர்களே. என்ன சொல்றாரு இந்த சங்கீதக்காரர்? ஹல்லேலூயா. 123வது திருப்பாடல். யாராவது எடுங்க.
விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்புறம் பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கோ. ஹல்லேலூயா. வைராக்கியமா அவரை பிடித்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இறுதித்தால அவருடைய நேசத்தை ஸ்வீகரித்துக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அதான் நோக்கி இருப்பது. ஹல்லேலூயா. நீர் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல நல்ல பாடல் இருக்கு, ஆனால் என்னுடைய குரல் உங்களுக்கு எட்டாது. ஹல்லேலூயா. நீங்கள் காதை அடைச்சிக்குவீங்க. அதனால் பிரதரையே பாட சொல்லிடுவோம், நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே தலை குனிவோம், எழுந்து கொள்வோமா? எழுந்து கொள்வோம், நெஞ்சில் கை வச்சு கொள்வோம். இது வரைக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர் பற்றி கொண்டு நம்மளை வழி நடத்தும்படிக்கு ஹல்லேலூயா நாம் அவருக்குள்ள சமர்ப்பணம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஊடுருவி குத்தப்பட்ட உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு சக்கரியா நூல் 12வது அதிகாரம் 10வது வசனம் வழியாக எங்களுடைய கண்களை நீர் திறந்தீர் ஆண்டவரே. அதுக்காக மக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக மக்கு நன்றி ஆண்டவராய இயேசுவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், திருபலியில் எங்களை ஆசீர்வதியும், குருவானர்கள் வழியாக எங்களை ஆசீர்வதியும், திவ்ய நற்கரண வழியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இன்னொரு தடவை சொல்லுங்க ஆமேன். இன்னொரு தடவை சொல்லுங்க ஆமென்.